பண்ணிக்கோங்க. முன்பு மேற்கத்திய நாடுகளிலும் சில கீழை நாடுகளிலும் மட்டுமே காணப்பட்ட கிறிஸ்துமஸ் தாத்தா இப்பொழுது உலகமெங்கும் பரவி டிசம்பர் மாதம் ஆனாலே சாண்டா கிளாஸ் வேஷம் தரித்து பல பேரை பார்க்க முடிகின்றது. சாண்டா என்றும் சாண்டா கிளாஸ் என்றும் குழந்தைகள் அன்போடு அவரை கொண்டாடுவதை நாம் பார்க்கின்றோம். சாண்டா கிளாஸ் என்றால் அறியாத குழந்தைகளே இந்த உலகில் இல்லை. அவ்வளவு பிரபலம் மிக்க இந்த ஒரிஜினல் கிறிஸ்துமஸ் தாத்தா யார் தெரியுமா? 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த நிக்கலஸ் என்பவர்தான். ஆம், இவர்தான் ஒரிஜினல் கிறிஸ்துமஸ் தாத்தா. ரோம சாம்ராஜ்யத்தின் பதாரியா பகுதியில் லைசியா துறைமுகத்தில் பிறந்தார் இந்த நிக்கலஸ். பிறகு துருக்கி நாட்டில் பிஷப்பாக பணி செய்து பல ஏழைகளின் துயர் துடைத்து வந்தார். சென்ட் நிக்கலஸ் எனும் இவரது பெயரை மக்கள் சின்டர் கிளாஸ் என்று அழைத்தனர். வாழ்க்கையின் அடித்தள மக்களின் மேம்பாட்டிற்காகவும் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்காகவும் தன்னை உண்மையாக அர்ப்பணித்து உதவிய அற்புதர் இவர். உன் வலக்கரம் செய்தது உன் இடதுகரம் அறியக்கூடாது என்ற வேத வசனத்திற்கு ஒப்பாக வாழ்ந்து மக்களின் தேவையை அறிந்து அதனை அவர்கள் அறியாமலே நிறைவேற்றி வந்தார். இரக்கம், நல்லுறவு, தாராள மனம், குழந்தைகளிடம் அன்பு காட்டுதல் போன்ற நல்ல குணங்களை கொண்ட இந்த நிக்கலஸ் ஒரு சிவப்பு அங்கி அணிந்து வெள்ளை குதிரையில் சென்று குழந்தைகளுக்கு பரிசு கொடுத்து மகிழ்ந்து வந்தார். ஒரு விஷயம் தெரியுமா? இவர் தனது சொத்துக்கள் அனைத்தையும் விற்று ஏழை மக்களுக்கும் வியாதியஸ்தர்களுக்கும் உதவி செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆலயத்தில் தங்கள் தனிப்பட்ட வேண்டுதல்களை சொல்லலாம் என்றும் அவர்களின் குறைவுகள் நீங்க விசேஷமாக பிரார்த்திக்கப்படும் என்றும் நிக்கலஸ் அறிவித்திருந்தார். அதன்படி மக்கள் தங்கள் குறைகளை சொல்லும்போது அது நியாயமானதா என்று அறிந்து கொண்டு அவர்களுக்கு தெரியாமல் அவர்கள் அறியாமலேயே அந்த உதவிகள் அவர்களுக்கு கிடைக்குமாறு செய்து வருவதை இவர் ஒரு வழக்கமாக கொண்டிருந்தார். ஒரு முறை ஒரு மனிதர், என்னோட 3 பெண் குழந்தைகளை நான் எப்படி கரை சேர்க்க போறேன்னு தெரியலையே என்று புலம்பி தவித்து வந்தார். தனது மூத்த மகளுக்கு திருமணம் முன்பு நகைகள் செய்யவோ ஆபரணங்கள் வாங்கவோ வழியின்றி மிகுந்த துயரத்திற்கு ஆளாகி வேதனைப்பட்டு அழுது மன்றாடினார். குளிர்கால விழா எங்கும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு கொண்டிருந்த அந்த வேளையில் இந்த மனிதன் மனம் சோர்ந்து மனமகிழ்ச்சியின்றி இருந்தார். அந்த சோகத்திலேயே அவரும் அவர் குடும்பமும் பண்டிகை கொண்டாடாமல் உறங்கினர். நள்ளிரவு ஏதோ ஒரு பொருள் பொத்தென்று விழுந்தது. சத்தம் கேட்டு அந்த மனிதர் எழுந்து பார்த்தார். வீட்டின் புகைப்போக்குக்கு நேர்கீழாக ஒரு பை விழுந்து கிடந்தது. அந்த பையை திறந்து பார்த்த அவருக்கோ மிகுந்த ஆச்சரியம். தங்க ஆபரணங்களும் பணமும் இருந்ததை பார்த்து அவர் திகைத்து போனார். கொடுக்கிற தெய்வம் கூரைய பிச்சுக்கிட்டு கொடுக்கும் என்று சொல்வது போல தெய்வம் என் தேவையை சந்தித்து விட்டார் என்று சொல்லி தன் மகளின் திருமணத்தை தடபுடலாக நடத்தினார். இதே போல தனது 2வது மகளுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. வழக்கம் போல அவரிடம் ஒன்றுமே இல்லை. குளிர்கால பண்டிகை வாரத்தில் முன்பு போல இந்த முறையும் ஒரு பை வந்து விழுந்தது. உடனே அவர் வீட்டிற்கு வெளியே ஓடி சென்று பார்த்தார். தூரத்தில் யாரோ செல்வது மட்டும் தெரிந்தது. ஆனால் உருவம் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியவில்லை. சில காலம் சென்ற பின்பு தனது 3வது மகளுக்கும் திருமண நிச்சயம் நடந்தது. இந்த முறை குளிர்கால பண்டிகை வாரத்தின் போது விழித்திருந்து அந்த அரியா நபர் யார் என்பதை கண்டிப்பா கண்டுபிடிச்சே ஆகணும் என்று அவரின் வரவுக்காக காத்திருக்க ஆரம்பித்தார். எதிர்பார்த்தபடியே ஒரு பை பொத்தென்று விழுந்ததும் கதவை திறந்து ஓடி போய் பார்த்தார். சிவப்பு அங்கி அணிந்த ஒரு உருவம் வெள்ளை குதிரையில் ஒரு பெரிய பையுடன் சென்று கொண்டிருந்தார். அவரை மடக்கி பிடித்து யார் என்று பார்த்தால் அந்த உருவத்திற்கு சொந்தக்காரர் இந்த நிக்கலஸ். இந்த மனிதனின் கண்கள் ஆச்சரியத்தால் நிறைந்து போனது. ஐயா, நீங்களாயா என் 3 மகளுக்கும் இப்படி உதவி செஞ்சீங்க என்று கண்களில் அவருக்கு கண்ணீர். ஆனால் நிக்கலஸ் அவரை பார்த்து அவருக்கு உதவியதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு அவரை ஆசீர்வதித்து சென்று விட்டார். இந்த நிக்கலஸ் எப்பொழுதும் குளிர்கால பண்டிகையின் வாரத்தில் தேவை உள்ளவர்கள் யார் என்று அறிந்து அவர்கள் வீட்டின் புகைப்போக்கி வழியாக பொன்னோ பொருளோ போடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். அதை போட்டுவிட்டு அந்த வீட்டார் கவனிப்பதற்குள் தனது வெள்ளை குதிரையில் பறந்து விடுவார். பின்னர் அந்த குடும்பத்தினரும் அந்த குழந்தைகளும் அதை அனுபவித்து மகிழ்வதை கண்டு இந்த நிக்கலஸ் மகிழ்வார். இப்படி தனது சொத்துக்கள் அனைத்தையும் விற்று மக்களை தேடி தேடி உதவி செய்த நிக்கலஸ் 3ஆம் நூற்றாண்டில் டிசம்பர் 6ஆம் நாள் இறந்தார். இந்த நாள் பண்டிகை நாளாக ஐரோப்பாவில் இன்னும் கொண்டாடப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிக்கலஸ் இறந்த பின்னர் அவரது சடலம் மைரா என்கிற இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. மக்களிடம் அவர் காட்டிய கருணை, அன்பு மற்றும் அவரது தயாள குணம் காரணமாகவும் அவரது கல்லறைக்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக வரத் தொடங்கினர். 6ஆம் நூற்றாண்டிற்குள்
மக்களிடம் அவரது கல்லறை மிகவும் பிரபலமாகிவிட்டது. அதன் பின்னர் 18வது நூற்றாண்டின் இறுதியில் டச் இனத்தினர் பலர் அமெரிக்கா நியூயார்க்கில் குடியேறினர். டிசம்பர் 6ஆம் தேதி நிக்கலஸின் இறந்த நாளை கொண்டாடியும் வந்தனர். சிண்ட் நிக்கலஸ் எனும் சிண்டர் கிளாஸ் பற்றி இந்த டச் பிரிவினர் அமெரிக்காவில் அறிமுகப்படுத்தினர். அவர் போலவே சிவப்பு அங்கி அணிந்து வெள்ளை குதிரையில் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி வீடு வீடாக சென்று குழந்தைகளுக்கு பரிசுகளையும் அளித்து மகிழ்ந்தனர். அதை பற்றி அமெரிக்கன் பிரஸ் வெளியீட்டில் STA கிளாஸ் என்று அச்சடிக்கப்பட்டது. காலப்போக்கில் STA கிளாஸ் என்பது சாண்டா கிளாஸ் என்றும் அவரது ஆடைகள் சில மாற்றங்களுடன் இப்பொழுது இருக்கும் கிறிஸ்மஸ் தாத்தா வேடம் போல மாறிவிட்டது. நிக்கலஸ் தனது வாழ்க்கையில் செய்த வழக்கம் இப்பொழுது ஒரு பழக்கமாக மாறிவிட்டது. பல நபர்கள் சாண்டா கிளாஸ் வேடம் அணிந்து தன் அருகில் உள்ள தேவை உள்ளவர்களுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தனர். குழந்தைகளுக்கு பரிசையும் அளித்து மகிழ்ந்தனர். இங்கிலாந்தில் குழந்தைகள் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதியானதும் ஒரு ஸ்டாக்கின்களை தங்கள் வீட்டில் தொங்கவிட்டிருப்பார்களாம். சாண்டா புகைப்போக்கி வழியாக இறங்கி வந்து இதற்குள் பரிசு பொருட்களை என்பது இங்கிலாந்து குழந்தைகளின் நம்பிக்கை. ஜப்பானிய குழந்தைகள் சாண்டா கிளாஸ் தாத்தாவை ஹோட்டியோஷோ என்று அழைப்பார்களாம். ஹாலந்து தேசத்து குழந்தைகள் சாண்டாவை இழுத்து வரும் ரெயின்டீர் கலைமானுக்கு உணவாக கேரட்டுகளையும் வைக்கோல்களையும் வைத்து வரவேற்றனர். டென்மார்க் குழந்தைகள் தங்களுக்கு பரிசு தரும் தாத்தாவின் பசிக்கு ஒரு டம்ளரில் பாலும் ஒரு தட்டில் அரிசி சாதமும் வைத்திருப்பார்களாம். சிரியா நாட்டில் சாண்டா கிளாஸ் ஒட்டகத்தில் வருவார் என்று குழந்தைகள் நம்புகின்றனர். இயேசுவை ஒட்டகத்தில் காண வந்த சாஸ்திரிகள் இந்த சாண்டா கிளாஸ் தான் என்று சொல்கின்றனர் அந்த குழந்தைகள். ஆஹா, கிறிஸ்துமஸ் தாத்தாவின் மீது குழந்தைகளுக்கு எவ்வளவு பாசம்! இந்த சாஸ்திரிகள் பற்றிய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. பார்க்காதவர்கள் பார்த்து